தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை முழுவதுமாக மூட முதலமைச்சர் விஜய்க்கு சரியான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக பணை சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் பனையேறிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் விஜய் தேர்தல் அறிக்கையில போதை இல்லாத தமிழகத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்போ தமிழ்நாட்டுல இந்த டாஸ்மாக் கடைகளை ஏன் மூடக்கூடாது? என்னோட கேள்வி அதுதான். மக்கள் என்னனையும் போனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்களுக்கு வருமானம் தான் வேணும். இப்ப பாத்தீங்கன்னா கேரளால கல் அனுமதி இருக்கு, ஆந்திரால கல் அனுமதி இருக்கு, கர்நாடகால கல்ல அனுமதி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ஏன் அனுமதி இல்லை? அதை அண்ணன் விஜய் முன்னிலை எடுத்து அதை ஏன் கல்லுக்கடையை திறக்கக்கூடாது என்பது எங்களோட கருத்து. சாராயம் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சு சின்ன சின்ன இளைஞர்கள் மது போதைக்கு அடிமையாகி பாலியல் குற்றம், களவு, கஞ்சா போதையில எவனாலும் வெட்டுறது, நீங்க இதெல்லாம் தடை செஞ்சுட்டு கல்லுக்கு அனுமதி கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கல்லு மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் 2 லிட்டருக்கு மேல குடிக்க கூடாது, வயிறு முட்டிரும். அதனால கல்லுக்கு அனுமதி கொடுங்க. அதுபோக இப்ப பாத்தீங்கன்னா சாராயத்தால வருஷத்துக்கு 75,000 பெண்கள் தாலியா இருக்காங்க. கல் உணவு பொருள்னு மத்திய அரசு சான்றிதழை கொடுத்திருக்கு. ஆனா இந்த தமிழக அரசு அதை இறக்குறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா கலப்படம் அதிகமாக இருக்கு. இப்போ பால்லையும் கலப்படம் அதிகமா இருக்கு. அதை கட்டுப்படுத்த முடியாது, நிச்சயமா முடியுது. அதே மாதிரி இதுக்கு ஒரு அமைப்பு, நீதித்துறை, அந்த துறை, பால்வளத்துறை அமைச்சர், அதே மாதிரி பதநீர் வளத்துறை அமைச்சர், கல்வளத்துறை அமைச்சர்னு ஒரு அமைப்பு போட்டு அதை அவங்கள செயல்படுத்த சொல்லுங்க, அவங்கள கண்காணிக்க சொல்லுங்க. அப்போ கலப்படத்தை தவிர்த்தலாம். இயற்கையாக மக்களுக்கு சிறந்த ஒரு ஊட்டச்சத்து தரக்கூடிய ஒரு இயற்கை பானமான பணங்கள்ல குடிக்கலாம், இறக்கலாம். அதுக்கு ஒரு அனுமதி தாங்க. இருக்கிற விஜய் அண்ணன் இந்த பனை வாரியத்துக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பதநீர் கல் இறக்குறவங்க எல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டுறதுக்காக, அதாவது மது கடைகளை டோட்டலாக ஒழிச்சிட்டு இந்த கல் உற்பத்தியை கொண்டு வந்தாலே நம்ம சமுதாயத்தில் தேவையில்லாத கெட்ட ஒரு பிரச்சனைகளை வர. எல்லாருக்குமே ஆயுசு 80 வயசு 90 வயசு வர இருக்கலாம். அந்த கல் குடிச்சு அவ்வளவு பலனு. பனைமரத்துல இருந்து பதநீர், நொங்கு, கல்லு, சில்லட்டை, கருக்கு மட்டை, நாடு, இதுல இருந்து ஒரு தொழில் உற்பத்தியே பண்ணலாம். அந்த மதுவை ஒழிச்சிட்டு இந்த கல்லு திட்டத்தை கொண்டு வந்த கல்லுங்கிறது கிடையாது, தனிப்பதநீர். இது பேர் தனிப்பதநீர். கல்லுங்கிறது ஒரு அசிங்கமான வார்த்தை மாதிரி எல்லாரும் யூஸ் பண்றாங்க. கல் இறக்குறான் அப்படின்னு தொடர்ந்து 40 நாள் குடிங்க, மஞ்ச காமலைங்கிற ஒரு நோயே வராது. அதனாலதான் டாக்டர் பூரா அந்த எல்லா மருத்துவமான டாக்டரும் இதை எதிர்ப்பான். இந்த பதநீர் கல்லுக்கு எதிர்ப்பான். என்ன காரணம்னா மஞ்ச காமலம் சொல்லி நீ ஹாஸ்பிட்டல் போனா ஒவ்வொரு நோயாளிக்கும் கிட்டத்தட்ட 50,000 இருந்து 1,00,000 ரூபாய் நீங்க செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா அந்த கல்ல 30 நாள் நீங்க தொடர்ந்து குடிச்சா அந்த மஞ்ச காமலங்கிற ஒரு நோயே வராது. சர்க்கரை நோய் கிடையாது, உப்புச்சத்து எதுவுமே வராது. அவ்வளவு ஒரு ஆரோக்கியமான இந்த கல்லுக்கு நீங்க ஒரு அரசு ஒரு உத்தரவு கொடுத்து வருங்காலங்களையாவது எல்லாருக்கும் இந்த தொழிலை வளர்ச்சி அடைகிறக்கும், இது போக நம்ம அண்டை நாடுகளான அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லா மாநிலத்திலுமே இந்த கல்லுக்கு அனுமதி கொடுத்து தெளிவா நடத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கலப்படம் இல்லாம தெளிவா நடத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசுக்கு நாங்க எங்களுடைய ஒரு கோரிக்கை வைக்கும்.